Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் வெஜிடபிள் பிரியாணி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதாக தாங்க இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுமே அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இதிலேயே கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடாகட்டுங்க. அதுக்கப்புறமா பிரியாணி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 கிராம்பு, பட்டை 2 துண்டு, சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வதங்கட்டும். நமக்கு ரொம்ப குறைவான டைம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணியை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைமெல்லாம் தேவைப்படாது. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் அரிசியை வந்துட்டு நான் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஊறிட்டுருக்கு, இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 பெரிய வெங்காயமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய தக்காளி பழமாக 1 சேர்த்துருக்கேங்க. உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொலையை வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கேரட் வந்து ஒரு கேரட் சேர்த்துருப்பேன். பீன்ஸ் ஒரு 4-5 எண்ணம், உருளைக்கிழங்கு 2 எண்ணம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இப்படி எது இருந்தாலும் நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 3/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது வதங்கட்டும். மசாலாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டுருங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நான் அரிசியை ஊற வச்சுருப்பேங்க. நம்ம வந்துட்டு பிரியாணி அரிசியில் கூட வந்து இந்த பிரியாணி செய்யலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் வந்துட்டு இதை செஞ்சுருக்கேங்க. ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசிங்காட்டி ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைனா மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மேலால் வந்து மல்லித்தலைகளை தூவிக்கோங்க. புதினா இருந்துச்சுன்னா கூட அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வந்திருக்கு நம்மளோட பிரியாணின்னு. வாவ், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இதை எக் கிரேவியோட வச்சு ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் வெங்காயம் கூட சாப்பிட்டிங்கனாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த வெஜிடபிள் பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.